அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் கீழோருக்கு கிளைப்பள்ளத்தாங்கில் கீழோருக்கு அஞ்சல் எனும் 2 வரிகளுக்கான விளக்கங்களை தெளிவாக கண்டோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது குன்றென நிமிர்ந்து நெல் எனும் வரிகளுக்கான விளக்கத்தை காணலாம். குன்றென நிமிர்ந்து நெல். நாம் எப்பொழுதும் நமது பலவீனங்களை பலமாக்கி மலை குன்று போல தைரியமாக நிற்க வேண்டும். காரணம், மலை குன்றானது எந்த ஒரு சூழலிலும் இருக்கும் இடத்தை விட்டு நகராமல் அதே இடத்தில் இருக்கும். குன்று எனும் நோக்கும்போது மலைமுகடின் அந்த உச்சியை தான் நாம் குன்று என குறிப்பிடுகிறோம். ஆக அந்த குன்றானது எந்த ஒரு சூழலிலும் நகராத அதே இடத்தில் நிமிர்ந்து நிற்கும். நம்மிடம் எத்தகைய பலவீனங்கள் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாது தைரியத்துடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்றாகும். ஆகவே நாம் மலை போல், அதாவது குன்று போல் நிமிர்ந்து நிற்க வேண்டும். எத்தகையோ சூழல்கள் இடர்கள் ஏற்படினும் எதற்கும் அஞ்சாது குன்று போல நிமிர்ந்து நிற்கும்போது நம்மால் அதனை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இதனை ஆசிரியர் குன்றென நிமிர்ந்து நின்று உனது செயலில் வெற்றியடை என்பதனை உணர்த்துவதை இதன் வழி காண முடிகிறது. அதற்கு அடுத்த வரியாக அமைந்திருப்பது கூடி தொழில் செய். அதாவது எந்த ஒரு தொழிலையும் கூடி செய்யும் போது அதன் பலன் பன்மடங்கு கிடைக்கும் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். நம் வாழ்க்கையில் அன்றாட செயல்பாட்டிற்கு பணம் மிக மிக அவசியம். அப்பணத்தை பெறுவதற்கு தொழில் செய்வது அவசியமான ஒன்றாகும். ஆனால் அத்தொழிலை தனியாக செய்யாமல் கூடி செய்யும்போது, அதாவது ஒற்றுமையுடன் ஒரு தொழிலை செய்யும்போது அல்லது நல்லவர்களுடன் இணைந்து அந்த தொழிலை செய்யும்போது அதற்கான பலன் பன்மடங்கு ஏற்படும் என்பதனை ஆசிரியர் கூடி தொழில் செய் என்பதனை என்னும் வரிகளின் வழி உணர்த்துவதை காண முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக அமைந்திருப்பது கெடுப்பது சோர்வு. மேலும் கெடுப்பது சோர்வு என்னும் வரிகளின் வழி எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை கெடுக்காமல், அதாவது பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே எவருக்கும் கெடுதல் செய்யாது நன்மையை மட்டுமே செய்யும்போது அவர்களால் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் என்பதை கெடுப்பது சோர்வு எனும் வரிகளின் வழி ஆசிரியர் உணர்த்துவதை காண முடிகிறது. ஆக இந்த 3 வரிகளின் வழி குன்றென நிமிர்ந்து நின்று குன்றென நிமிர்ந்து நின்று கூடி தொழில் செய்து பிறரை கெடுக்காது வாழும்போது நன்மைகள் பல நடக்கும் என்பதனை ஆசிரியர் உணர்த்துவதை காணலாம். இது சமூக விளிம்பியங்களில் ஒன்றாக இருப்பதனை நம்மால் உணர முடிகிறது. மேலும் கேட்டிலும் துணிந்து நெல். கேடு என்னும் சொல்லானது வறுமை என்னும் சொல்லாட்சியில் இங்கு கையாளப்பட்டுள்ளது. எத்தகைய வறுமையுற்ற சூழலிலும் நாம் துணிந்து நிற்க வேண்டும், தளர்ந்து போகக்கூடாது. வறுமையுற்ற காலங்கள் ஏற்பட்டாலும் பிறரிடம் கையேந்தாது நம்மால் தைரியத்துடன் வாழ்க்கையை வாழும்போது அந்த வறுமை நம்மை மூழ்கடிக்காது, அதனை தகர்த்தெறியும் சக்தியை கொடுக்கிறது. ஆகவே கேட்டிலும் துணிந்து நிற்பது அவசியமான ஒரு செயலாகும் என்பதனை ஆசிரியர் உணர்த்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக கைத்தொழில் போற்று என்னும் வரிகளின் வழி மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை எதிர்பார்க்காது நம் வாழ்வினை சிறப்பாக வாழ்வதற்கு கைத்தொழில் எப்பொழுதும் கை கொடுக்கும் என்பதுடன் அத்தொழிலை போற்றவும் வேண்டும். இதன் வழி நாட்டிற்கு நன்மை சேரும் என்பதனையும் உணர்த்துகிறார். மேலும் நமக்கு தீங்கு செய்யும் எவரிடமும் எதிர்த்து நிற்பதோடு அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் நடுநிலைமையுடன் நடக்க வேண்டும் என்பதையும் ஆசிரியர் கைத்தொழிலை போற்றி கொடுமையை எதிர்த்து நிற்பதுடன் கோல் கை கொண்டு வாழ் என்னும் வரிகளின் வழி நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. நம்மிடம் உள்ள செயல், சிந்தனை, சொல் இவற்றை பாதுகாக்க வேண்டும் எனும் கூற்றினை உணர்த்தும் வகையில் கவ்வியதை விடேல் எனும் வரிகளின் வழி எடுத்து எம்புவதை காண முடிகிறது. ஆக கைத்தொழிலை போற்றி கொடுமையை எதிர்த்து நின்று எல்லோரிடமும் நடுநிலைமையுடன் வாழும்போது நம்மிடம் உள்ள செயல், சிந்தனை, சொல் போன்றவற்றை விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதனை ஆசிரியர் தமது புதிய ஆத்திச்சூடியின் வழி எடுத்து எம்புவதை காண முடிகிறது.
இப்பதிவின் வழி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புதிய ஆத்திச்சூடியின் வழி சமூக மதிப்புகள் என்னென்ன என்பதை பட்டியலிடுகிறார். இது குறித்த செய்திகளை விரிவாக கண்டோம். இதன் வழி சமூக மதிப்புகளை உணர்ந்த மாந்தர்களே விழுமியம் மிக்கவர்கள் என்பதை இப்பதிவின் வழி தெளிவாக அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.